Model standard 12th standard and this video is for you and 12th standard English unit 3 poem and ரொம்ப நல்ல poem favoriteான poet and ஈஸியாக சூப்பராக பார்க்குற ஒரு poem சொல்லலாம். நீங்கள் அந்த poem-உடைய poetic lines-யும் சரி ஸ்டான்ஸாஸையும் பார்க்கல அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த சம்மரி உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் பிஃபோர் த எக்ஸாமினேஷன் இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா ஃபுல் ஐடியா ஆஃப் அபவுட் அவர் போயம் ஆல் த வேர்ட்ஸ் ஸ்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த போயமில் அப்படி என்ன இருக்குது, என்ன பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இந்த போயம் சொல்லும்போது த போயம் ஆல் த வேர்ட்ஸ் ஸ்டேஜ் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிளே. வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிளேலேருந்து தான் எடுக்கப்பட்ட இந்த போயம் ஆல் த வேர்ட்ஸ் ஸ்டேஜ். ஷேக்ஸ்பியர்ஸ் வியூஸ் லைஃப் ரியலிஸ்டிக். அவருடைய வாழ்க்கையை அவர் ரியலிஸ்டிக்காக பார்க்குறாரு, அதாவது வாழ்க்கையுடைய தத்துவத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த போயம் தீம் இஸ் தட் மேன் இஸ் அல்டிமேட் லூசர் இன் த கேம் ஆஃப் லைஃப். இந்த போயத்துடைய கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறான், அவனுடைய வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொரு பங்குகளையும் வகிக்கிறான் இந்த உலகத்தில் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறாங்க. ஹி சேஸ் தட் த வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகம் அப்படிங்கிறது ஒரு நாடக மேடை. வேர்ல்ட் இஸ் அ ஸ்டேஜ் அண்ட் ஆல் மென் அண்ட் உமன் ஆர் பிளேயர்ஸ் ஆன் த ஸ்டேஜ். எல்லா மனிதர்களும் எல்லா ஆண்களும் பெண்களும் இதில் நடிகர்கள் அந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான லைன்ஸ் இந்த சம்மரியை கூட நீங்கள் பேராகிராஃபாக எழுதலாம். அவ்வளோ அழகாக பொயட்டிக் லைன்ஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் புக்கில் பாருங்கள், ஆல் த மென் அண்ட் உமன் மியர்லி பிளேயர்ஸ் இருக்கும், இங்கே ஆல் பிளேயர்ஸ் அப்படின்ட்டுருக்கு. அப்படி அச்சஸால் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுடைய மீனிங்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். எவ்ரி பிளேயர் ஹேஸ் மெனி பார்ட்ஸ் டு பிளே. ஒவ்வொரு மனிதர்கள், அதாவது ஒவ்வொரு நடிகர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பங்குகளை அவங்களுடைய வாழ்க்கையில் கதாபாத்திரங்களை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹீ பிளேஸ் 7 ரோல்ஸ். அதில் 7 பங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் தட் ஆஃப் அன் இன்ஃபான்ட். இன்ஃபான்ட் அப்படிங்கிறது மழலை பருவம். இந்த மழலை பருவம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் ஹெல்ப்லெஸ் சைல்டு இன் ஹிஸ் மதர் சாங். இவருக்கு யார், இந்த சைல்டுடைய ஆர்மில் தான் அவர் சாஞ்சிருப்பார். அவர் மியூலிங் அண்ட் ஃபக்கிங் அப்படிங்கிறது தான் ஹி மியூர்லி வார்மஸ் இன் ஹிஸ் மதர்ஸ் ஆர்ம் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது யாருக்குமே அந்த குழந்தை இல்லை, அம்மாவை தவிர வேறு யாரையும் அவர் சாடி இல்லை, யாராவது ஒருத்தவங்களை சாடி தான் இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக அம்மா அப்படிங்கிறத இங்கே நர்ஸ் ஆர்ம்ஸ் அப்படின்ட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்கலாம். இந்த செகண்ட் ஸ்டேஜில் ஹீ இஸ் அ சைல்ட் ஹூஸ் கோஸ் டு ஸ்கூல் அன்வில்லிங்லினா விருப்பமின்றி அப்படின்ட்டு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் பாய். இந்த ஸ்கூல் பாய் ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்கூலுக்கு விருப்பம் இல்லாமல் போகிறாரு. இட் மே பி நோட்டட் அட் அ மேன் கீப்ஸ் ஆன் லூசிங் ஒன் குவாலிட்டி அண்ட் பிளெஸிங் வைல் குவாலிஃபைங் ஃபார் அனதர் ஒன். இங்கே தன்னுடைய அந்த மனிதன்கிட்டருந்து என்னத்தை பார்க்க முடியுது அப்படின்னா, அவனுடைய குவாலிட்டி, அவனுடைய தரத்தை அவன் குறைச்சிக்கிட்டே வரான் அப்படிங்கிறத தெரியுது. மற்றவங்களுடைய தரத்தை கூட்டுறதுக்காக, அதாவது ஒருத்தவங்க லூசர் அப்படின்னா இன்னொருத்தவங்க வின்னராக தானே இருக்கணும், அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. த தேர்ட் ஸ்டேஜ் பிரிங்ஸ் பிஃபோர் ஆஸ் அ லவர். தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, லவர் ஹூ சிங்ஸ் சேட் பேலட்ஸ் அப்படின்னா, பேலட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லெட்டர்ஸ் சொல்லலாம். சோகமான லெட்டர்ஸ் வந்து அவன் பாட்டு படிச்சுட்ருக்கான். எதனால் அப்படின்னா, அவனுடைய காதலிக்கு அவன் எழுதியிருக்கிற லெட்டர் போய் சேர்ந்துருச்சு. அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவன் ஏற்றுக்கொள்வாளா இல்லை பிரேக்கப் ஆயிருமா அப்படிங்கிறத நினச்சி அவன் கவலைப்படுறது தான். இந்த யூத்ஃபுல் ஏஜ் வென் மேன் இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. இந்த நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை முழுக்கவே எனர்ஜெட்டிக்காக இருக்குது. மேடு எவ்ரி திங் டு ப்ளீஸ் ஹிஸ் பிலவுட். அவனை விருப்பமான ஒருத்திக்காக அவன் நிறைய விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் அவன் பண்ணுறான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஈவன் ஹிஸ் லைஃப் ஃபுல்டு வித் மேரி மேக்கிங் அண்ட் ஜாயஸ் சாங் பாசஸ் குயிக்லி. அவனோட வாழ்க்கை இப்படி தான் ஜாலியாக அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோல்ஜர்ஸ் ஃபோர்த் ஸ்டேஜ் ஹியர் மேன் சேக்ஸ் fame through its temporary and short-lived. He endangers his life for it. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் அவன் போகிறான், அவனுடைய நாட்டுக்காக அவன் என்னன்னாலும் பண்ணுறான் அப்படிங்கிற லெவலில் இந்த சோல்ஜர் அப்படிங்கிறது இருக்குது. த ஃபிஃப்த் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் மேன் விச் இஸ் ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸில் அவனுக்கு ரவுண்ட் தொப்பை இருக்குது. அண்ட் கீ சிட்டிஸ் மாடர்ன் இன்ஸ்டான்சஸ் இன் சிக்ஸ்த் ஏஜுக்கு இங்கே வந்துடுறாங்க. இந்த சிக்ஸ்த் ஏஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கை ஜஸ்டிஸ்லேருந்து ஓல்டு மேனாக மாறுது. இந்த ஓல்டு மேனில் அவர் ரொம்ப வீக்காகவும் லீனாகவும் மாறிடுறாரு, டின்னாகவும் மாறிடுறாரு. ஹி ஹாஸ் பவுச்சஸ் டு கேரி மணி. அவர் சட்டப்பையில் வைக்கிற அளவு இல்லாமல் ஒரு பவுச் மாதிரி கையில் வச்சுக்கிறாரு. இந்த சிக்ஸ்த் ஏஜில் மேன் ரொம்ப வீக் ஆகிடும். அவனோட பவுச்சஸ் எல்லாத்தையும் சைடில் வச்சுக்கிறான். அண்ட் டைட் ஹிஸ் ஹோஸ் ஹேஸ் பிகம் டூ பிக் ஃபார் ஹிம். அவருடைய
டைட்டான ஒவ்வொரு சட்டைகளும் தளர்வாக மாறிடுது இந்த ஸ்டேஜில். அவருடைய கணீர் குரல் கூட ரொம்ப சைல்டிஷாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் சைல்டிஷ்னஸ் மிக கொடுமையான ஒரு காலகட்டம். லாஸ்ட் ஸ்டேஜ் விச் இஸ் 7th ஸ்டேஜ் த கண்டிஷன் ஆஃப் மேன் பிகம் வெரி மிசரபிள். ரொம்ப கொடூரமாக மாறிடும். நவ் ஹீ ஹாஸ் க்ரோன் வெரி ஓல்ட் அண்ட் வீக். ரொம்ப ஓல்டாகவும் வீக்காகவும் மாறிடாரு. ஹி ஹாஸ் லாஸ்ட் அவருடைய பல்லு, அவருடைய கண்கள், அவருடைய சுவை அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் அவருடைய வாழ்க்கையில் இழந்துடுறாரு. மிக மறதியான காலமும் கூட. ஷேக்ஸ்பியர் வாண்ட்ஸ் அஸ் டு ரியலைஸ், நம்மள்ட்ட என்ன அவர் சொல்ல வராரு அப்படின்னா, ரியலைஸ் தட் லைஃப் வி ஸ்பெண்ட் இன் திஸ் இயர். நம்மளோட வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்கிறது இஸ் நாட் மச் டு அஸ். அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வி ஹாவ் டு லீட் அ மீனிங்ஃபுல், அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இன்னும் பாயிண்ட் அவுட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அந்த போயமில் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்ன ஸ்டேஜ்லேருந்து அப்படின்றதுனா ஸ்டேஜ் 4 சோல்ஜர் இ பிகம் மெச்சூர் அண்ட் ப்ராக்டிக்கல் மேனாக மாறிடுறாங்க. இவர் நிறைய விஷயம், அதாவது ஸ்ட்ரேஞ்சான ப்ராமிசஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான விஷயங்களில் அவர் தலையிடுறாரு. அதாவது கடினமான சத்தியங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அவருக்கு லெப்பார்ட் மாதிரி தாடி இருக்குது. அவருக்கு எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்கிற பருவத்துக்கு அவர் வந்துடுறாரு. தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கறது கூட அவர் ரெடியாக இருக்கிறாரு. எந்த ஒரு கஷ்டம், ஏதாவது டேஞ்சரை பற்றியும் அவர் கவலைப்படுறது இல்லை. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5th ஏஜ் விச் இஸ் ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது லிட்டில் ஏஜ் அண்ட் மெச்சோர்டு மேன். ரொம்ப மெச்சூரான மேனும் கூட. இவருக்கு ரவுண்ட் பெல்லி இருக்குது. எதனாலனா ஈட்டிங் சிக்கன்னால. அவருடைய கண்கள் எல்லாமே சீரியஸாக இருக்குது. அவருடைய பியர்ட் வந்து ஃபார்மல் கட்டாக இருக்குது. இவர் ஒரு உண்மையான மனிதரும் கூட. தன்னுடைய சுயமரியாதையில் ஆர்வத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. 6th ஏஜ் விச் இஸ் ஓல்டு மேன். இந்த ஓல்டு மேனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் மேன் வந்து ஒல்லியாகவும் ரொம்ப மெல்லிதாகவும் அவர் மாறுறாரு. அவருடைய பேண்டலூன்ஸ் எல்லாமே தொலை இருக்குது. ஸ்பெக்டிக்கல்ஸும் அவர் போடுறாரு. அவருடைய கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவருடைய யூத்தில் உள்ள எல்லா ஸ்ட்ரென்த்தையும் அவர் இழந்துக்கிட்டே வர்றார். அவருடைய மேன்லி வாய்ஸ் ஆல்சோ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் சைல்டிஷ்னஸ். இந்த ஸ்டேஜில் அவர் யாராவது ஒருத்தவங்களை நாடி தான் இருக்கிறாரு. கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ஜஸ்ட் லைக் வென் ஹி வாஸ் சைல்ட். அவருடைய சின்ன குழந்தையாக இருக்கும்போது இருந்த மாதிரி மாறிடாரு. இந்த ஏஜ் வந்து முழுக்க முழுக்க மறதிய நாடி தான் இருக்குது. ரொம்ப கடினமானதும் வலியும் மிக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இன்ஃபான்ட், செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கூல் பாய், தேர்ட் ஸ்டேஜ் லவர், 4th சோல்ஜர், 5th ஜஸ்டிஸ், 6th ஓல்டு மேன், 7th செகண்ட் சைல்டிஷ்னஸ். இதுதான் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு இந்த சம்மரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் மீ.